வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரியில லீடர்ஸ், அதாவது தலைவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல பெரியாரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பெரியாரோட வளர்ந்த விதம், அவர் ஆரம்பிச்ச புத்தகம், அவர் எப்போ பிறந்தாரு இது எல்லாமே டீட்டெயில்ஸா பார்த்துடலாம். ஸோ பெரியார் பிறந்தது 17 செப்டம்பர் மாதம் 1879. பெரியார் பிறக்கும் போது அவரோட பேர் பெரியார்னு வைக்கல, அது ஆக்சுவலா அவருக்கு கிடைச்ச ஒரு அடைமொழி. அவருடைய இயற்பெயர் ஈவே ராமசாமி. தெலுங்கு பேசுற குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம பெரியார். அப்பா பேர் வெங்கடப்ப நாயக்கர், அம்மா பேரு சின்னத்தாயி. பெரியார் ரொம்ப பிரபலமா படிக்கல, அவருடைய படிப்பறிவு கொஞ்சம் கம்மி தான். அதாவது அவருடைய 12வது வயசு, அவரோட 12வது வயசுலயே அவரோட அப்பாவோட தொழில், அப்பாவோட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு, அப்பாவோட பிசினஸ் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு பெரியார். எப்போ? அவருடைய 12வது வயசுல. ஓகேவா? 19 வயசுல அவருக்கு திருமணம் ஆகுது. அவருடைய முதல் மனைவி வந்துட்டு நாகம்மை. அவருடைய முதல் மனைவி வந்துட்டு யாரு? நாகம்மை. அவருடைய 2வது மனைவி வந்துட்டு மணியம்மை. அவங்க இறந்து போயிடுறாங்க நாகம்மை, அதுக்காக 2வது ஒருத்தர் திருமணம் பண்றாங்க, அதுதான் மணியம்மை. சரியா? பெரியாருக்கு வந்துட்டு பெரியார் அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்ச பட்டம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது எப்போ கிடைச்சுன்னு பார்த்தா 1938. 1938 வந்துட்டு மதுரையில வந்துட்டு ஒரு மாநாடு நடக்குது, பெண்கள் மாநாடு. அந்த மாநாட்டுடைய தலைவராக இருந்தது நீலாம்பிகை அம்மையார். இந்த நீலாம்பிகை அம்மையார் வந்துட்டு யாருடைய பொண்ணு? இவங்களோட அப்பா பேர் என்ன? ஒரு பிரபலமான பெயர். அது யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கான முதல் கேள்வி. சரியா? மதுரையில நடக்குது. அந்த மதுரையில நடந்த அந்த பெண்கள் மாநாட்டுல டாக்டர் தர்மம்பால் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நம்ம ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கிறாரு. 1918 ஈரோடு முனிசிபாலிட்டியோடைய தலைவர் ஆகிறாரு பெரியார். 1918 ஈரோடு முனிசிபாலிட்டியோட தலைவர் ஆகிறாரு பெரியார். நம்ம பெரியார் வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில ஒரு உறுப்பினராக சேர்ந்தது 1919. அப்பத்துல இருந்து மகாத்மா காந்தியோட தீவிர ஃபாலோவர் ஆகுறாரு நம்ம பெரியார். மகாத்மா காந்தி என்னென்ன விஷயங்கள் கொண்டு வராரோ அதெல்லாம் அப்படி இங்கே ஃபாலோ பண்ணுவார் நம்ம பெரியார். அது மூலமா ஒத்துழைமை இயக்கம் இருக்கு இல்லையா, 1920 நடக்கும் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அது மூலமா காதியை ப்ரொமோட் பண்றாரு நம்ம மகாத்மா காந்தி. அதே விஷயத்தையும் என்ன பண்றாரு பெரியார் தமிழ்நாட்டிலேயே, அது குறிப்பா அவர் வீட்டுல இருந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு. ஈவன் எப்படின்னா, அவருடைய அம்மாக்களுடைய வயசு 80 அந்த டைம்ல. அப்ப அவங்களுக்கும் காதி அப்படிங்கிற ட்ரெஸ், அந்த மாதிரி துணி, காதில செஞ்ச துணிகளை கொடுத்து அவங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ண வச்சிருக்கிறாரு நம்ம பெரியார். 1921 பெரியார் கைது ஆகுறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, கள்ளுக்கடை மறியல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கேம்பெயின் நடத்துறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய சொந்த தோப்புல இருந்த ஒரு 100 மரங்களை வெட்டி தள்ளுறாரு, தென்னை மரங்களை வெட்டி தள்ளுறாரு. அது மூலமா அவர் ரொம்ப பிரபலமாகிறாரு. அதுக்காக அவர் அரசும் ஆகுறாரு. 1922 திருப்பூர்ல வந்துட்டு காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு மாநாடு நடக்கும். காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுடைய பிரசிடென்சி, அந்த மாநாட்டு, அதாவது மெட்ராஸ் மாகாணத்துடைய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருப்பாரு. எந்த டைம்லன்னு கேட்டா திருப்பூர்ல. ஓகேங்களா? 1925 காங்கிரஸ் கட்சிட்டு வெளியே வராரு. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சில டிஸ்கிரிமினேஷன், ஒரு சில பாகுபாடு காரணமா காங்கிரஸ் கட்சி வேண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வராரு நம்ம பெரியார். அதுக்கப்புறம் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரியாரா வைக்கம் வீரர் சொல்லுவாங்க அப்படின்னு. அது ஏன்னு கேட்டா, வைக்கம் அப்படிங்கிற இடம் வந்துட்டு கேரளால கோட்டயம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. கேரளால கோட்டயம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுடைய வழி யாரும் பயன்படுத்தக்கூடாது. அதுதான் அந்த கோயிலுடைய ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கு நினைக்கிறாங்க யாரு? கேலப்பன். கேலப்பன் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு அந்த பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல மகாத்மா காந்தி கலந்துப்பாரு, ஸ்ரீ நாராயணகுரு கலந்துப்பாரு. அது மட்டும் இல்லாம சட்டம்பி சுவாமிகளும் கலந்துப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்னாச்சு, சட்டம்பி சுவாமிகளும் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் பெரியார் என்ன பண்றாரு, இந்த கோட்டயம் இருக்குல்ல, கோட்டயத்துல அந்த வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இது புரட்சி நடக்குது. அந்த புரட்சியில இவரும் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வழியை வாங்கி கொடுக்கிறாரு. ஓகேவா? இது மூலமா அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது. 1925 சேரன்மாதேவி குருகுலம். 1925 சேரன்மாதேவி குருகுலம், அது ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பாகுபாடு நடக்கும். என்ன அப்படின்னா, VS ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்கூல்ல வச்சு நடத்துறாரு. அந்த ஸ்கூல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி சாப்பாடும், நல்ல பிராமண மக்களுக்கு தனி சாப்பாடு இருந்துச்சு. அந்த விஷயத்தையும் போராட்டம் பண்ணி அதை பிரேக் பண்ணுவாரு நம்ம பெரியார். 1925 அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியே வர்றாரு இல்லையா, வெளியே வந்தோடனே சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை கொண்டு வராரு பெரியார். ஓகேவா? மரியாதை இயக்கம் எதுக்காக பெரியார் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டா,
பிராமின்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அந்த காலகட்டத்தில். ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திராவிட மக்களுக்கும் மென்மேலும் வளரணும், அவங்களும் டெவலப் ஆகணும்னு சொல்லி தான் இந்த இயக்கத்தை கொண்டு வராரு நம்ம பெரியார். ஓகேவா? சரி, இப்போ சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாதிரி அதுவும் ஒரு இயக்கம் தான். ஒரு 3 மாநாடு நடந்திருக்கும். சரிங்களா? முதல் மாநாடு செங்கல்பட்டுல பிப்ரவரி மாசம் 1929 நடக்குது. அந்த மாநாட்டுடைய தலைவர் சவுந்தர பாண்டியன். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டா, 2வது மாநாடு 3வது மாநாடு எங்க நடந்துச்சு, அதை அந்த மாநாட்டுடைய தலைவர் யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? 1938 ஏப்ரல் மாசம் 21 ராஜாஜி வந்துட்டு ஹிந்தி கம்பல்சரி, அதாவது ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல கொண்டு வராங்க, ஸ்கூல்ஸ்ல கொண்டு வராங்க. இதை எதிர்த்து பெரியார் அப்புறம் அவர் கூட சேர்ந்த அண்ணா எல்லாருமே போராட்டம் நடத்துறாங்க. அது மூலமா, அந்த போராட்டம் மூலமா 2 முக்கியமான தலைவர்கள் இறந்தும் போயிருப்பாங்க. அவங்க யாருன்னு கூட நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் 1940 பிப்ரவரி மாசம் 21 மெட்ராஸுடைய ஆளுநர் எர்ஸ்கைன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஹிந்தி கம்பல்சரி இன்றைய கட்டாயம் அந்த விஷயத்த வாபஸ் வாங்குறாரு, வித்ட்ரா பண்றாரு. 1925 பெரியார் வந்துட்டு குடியரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை அறிமுகப்படுத்துறாரு. அதுவே 1925 1928 ரிவால்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை அறிமுகப்படுத்துறாரு பெரியார். 1933 புரட்சின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை அறிமுகப்படுத்துறாரு. 1934 பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகை அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் 1935 விடுதலைன்னு சொல்லக்கூடிய செய்திகள் அறிமுகப்படுத்துறாரு நம்ம பெரியார். அது மட்டும் இல்லாம பெரியார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, பெண் ஏன் அடிமையானால், பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு பெரியார். இப்ப உங்களுக்கு கேள்வி, பெரியார் அவருடைய கடைசி சொற்பொழிவு ஒரு இடத்துல கொடுத்திருப்பார், அது எந்த இடம் சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பெரியார் இறந்து போனது டிசம்பர் மாசம் 24 1973 பெரியாரை யுனெஸ்கோ இருக்காங்க இல்லையா, அவங்க பெரியாரை வர்ணிச்சிருப்பாங்க, டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, கௌரவப்படுத்திருப்பாங்க. எப்படின்னு கேட்டா, சாக்ரேட்ஸ் ஆஃப் சவுத் ஏசியா, தெற்கு ஆசியாவின் சாக்ரேட்ஸ் அப்படின்னு பெரியார சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யுனெஸ்கோ ஃபாதர் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யுனெஸ்கோ பெரியார் என்ன சொல்லியிருப்பாங்களாம், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னு புகழ்ந்திருப்பாங்க யுனெஸ்கோ பெரியாரை பார்த்து. தேங்க்யூ.